அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் எப்படி, 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 3ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ஆம் வீடு அப்படின்னாவே தைரிய வீரிய உப ஜெயஸ்தானம். ஓகேங்களா? தைரிய வீரிய ஜெயஸ்தானம். அது 3ஆம் இடம் அப்படின்றனால உபஜெயஸ்தானம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்ணத்தை குறிக்கிறது லக்னம் அப்படின்னா அதை செயலாக மாற்றுவது 3ஆம் இடம். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான் செய்யும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி சில சமயங்களில் பகை வீடாக வருவாங்க. ஓகேங்களா? சில சமயங்களில் பார்த்திங்கனாக்கா பகை வீடாக வருவாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மேஷ லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் லக்னாதிபதி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாங்க, அந்த இடம் உபஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், தைரிய வீரிய ஜெயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அந்த வகையில் அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அந்த வீடு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு பகை வீடு. அப்போ பகை வீடு அப்படின்றனால அந்த இடத்துல பலன்கள் கொஞ்சம் குறையும், பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆயினும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தைரிய வீரியங்கள்லாம் குறையாது. தைரிய வீரியம், அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல சகோதரர்களுங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க, நல்ல சகோதரர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சூழலிலும் தைரியம், வீரியம், முயற்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த சூழலிலும் லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறப்ப தைரியம், வீரியம், முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இறங்குவோம், வெற்றி கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனோநிலையை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாங்காய் அடிக்கிறதுக்கு போவாங்க இல்லைங்களா? அப்போ பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சொல்லுவாங்க, மாங்காய் அப்படியே கொத்தாக தொங்கும், கல்லை விடு, மாங்காய் உழுவுதா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறங்குவோம், வெற்றி கிடைக்குதா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு மனோநிலையை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக மொத்தம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லக்னம், ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த லக்னம் மேஷ லக்னமே எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்தில் செவ்வாய் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த 3ஆம் இடம்ன்றது என்னங்க, உபஜெய ஸ்தானம். உபஜெய ஸ்தானம்ன்றது இது என்னது, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 3, 6, 10, 11. அப்போ இது 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், உபஜெயஸ்தானம், தைரிய வீரிய சுகஸ்தானம், தைரிய வீரிய சகோதரஸ்தானம். சுகஸ்தானம் இல்லை, சகோதரஸ்தானம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இது பகை வீடு. என்னதான் உபஜயஸ்தானமாக இருந்தாலும் அது பகை வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பலன்கள் கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சில லக்னத்தை தவிர மற்றதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மகர லக்னம்னு வச்சுங்க.
மகர லக்னம். மகர லக்னத்தில் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பலனை? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பலன் அப்படியே மாறும். ஏன் மாறும்? அந்த சனி வந்து இயற்கை சுபரோட வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல தன்மையாக இருப்பார். உபஜய ஸ்தானத்தில் சனி அங்கே இருக்கிறாருன்னா நல்ல தன்மையாக இருப்பார். அதே மாதிரி அந்த சனிக்கு உண்டான சோம்பேறித்தனமான இது இருக்காது. அந்த மந்தத்தன்மை குறையும், மந்த குணங்கள் குறையும், மந்தத்தனமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்லா யோசித்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அடைவார்கள். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்கள் பலன் மாறுது. இங்கே பகை வீடு, இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சுபரோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பலன் மாறும். அப்போ ஒரு சில லக்னத்தை தவிர உங்களுக்கு அந்த இடம் வந்து ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு தைரிய வீரிய ஜெயஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ரொம்ப மோசம் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆக மொத்தம் 3ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் வீடு அப்படின்றது என்னது? உங்களுக்கு முதல் கேந்திரம்ன்றது 4, 7, 10 ஓகேங்களா? அதில் வந்து முதல் கேந்திரம் 1ன்றது பொது, திரிகோணத்துக்கும் இதுக்கும் பொது. அதனால் வந்து அதை 1 வந்து விட்டுருவோம். 4 வந்து முதல் கேந்திரம் அப்படின்னாவே உங்களுக்கு கேந்திரம் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது பூர்வீக ஸ்தானம், விவசாயம், கல்வி, அடுத்தது வண்டி, வீடு, வாகனம், மொத்தத்தில் சுகஸ்தானம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல தாய் மீது மிகவும் பாசமாக இருப்பார்கள். நல்ல கல்வி கிடைக்கும். வியாபாரம் நுணுக்கங்கள் நல்லா தெரிந்தவராக இருப்பார்கள். ஓகேங்களா? வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடமும் அந்த 4ஆம் இடம் தான். விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அந்த 4ஆம் இடம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வியாபார நுணுக்கம், அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். அதே மாதிரி அந்த இடத்துல தாய் மீது மிகவும் பாசம், தாய் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களால், தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மை கிடைக்கும். நல்ல விதமான ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வண்டி, வாகனம், வீடு இந்த மாதிரி சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, சூழல் உருவாகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது கேந்திரம். அப்போ கேந்திரத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் எப்படி பலன் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது, வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் ஒரு சில லக்னத்தை தவிர, ஓகேங்களா, ஒரு சில லக்னத்தை தவிர பார்த்திங்கனாக்கா மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு சில லக்னம் அப்படின்னாக்கா இங்கே மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து என்னமாயிருவார்? நீச்சமாயிருவார். ஓகேங்களா? லக்னாதிபதி இங்கே நீச்சமாயிருவார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யார்? மகர லக்னத்துக்கு உங்களுக்கு சனி நீச்சமாயிருவார். 4ஆம் வீடு இல்லைங்களா? 4ஆம் வீட்டில் சனி நீச்சமாயிருவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் ஒரு சில லக்னத்தை தவிர லக்னாதிபதி இருப்பது உங்களுக்கு பெரிய அளவில் அங்கே நெகட்டிவ்லாம் இருக்காது. அப்போ வந்து திரிகோணத்துலேயும் கேந்திரத்திலையும் லக்னாதிபதி இருப்பது நன்மை தான், பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா திரிகோணத்துலேயும் கேந்திரத்துலேயும் லக்னாதிபதி இருப்பது நன்மை. அதே மாதிரி
5ஆம் இடம் அதை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி.